இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தறிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரி அன்னையின் சொல்லிற்கு இணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை எஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டரணும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தரணும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இந்த நவநாளிலே பங்கு கொண்டு அன்னை மரியாள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியின் பேரில் அன்னை மரியாளை நோக்கி, இடைவிடா சகாய தாயை நோக்கி வரக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் கண்ணோக்குகின்றார், அரவணைக்கின்றார், உங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே இந்த நவநாளிலே கலந்து கொள்வோர்
இடைவிடா சகாயத்தாயின் மீது பக்தி வைத்திருப்போர், பற்று வைத்திருப்போர், உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திரையிலே தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு, இமெயில் ஐடிக்கு info.meetpinosai@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம், உங்களுடைய ஜெபங்களை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அதோடு சேர்ந்து நீங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நன்றி அறிதல்களையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக அவர்கள் இடைவிடா சகாயத்தாயின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, பற்று மென்மேலும் வலுப்படும். மேலும் இந்த இடைவிடா சகாயத்தாயை பற்றி அறியாமல் இருப்பவர்கள் அன்னை மரியாளை பற்றி, இடைவிடா தாயை பற்றி அறிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த செய்கின்ற நன்மைத்தனங்களை பார்த்து கேட்டு, எனவே உங்களுடைய நன்றி அறிதல்களை, சாட்சிய பகிர்வுகளை இந்த இமெயில் ஐடிக்கு தவறாமல் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல யாருக்கேனும் எங்களுடைய இரட்சகர் சபையிலே சேர்ந்து ஒரு குருவானவராக பணி செய்ய, நற்செய்தி பறைசாற்றும் பணியை செம்மையாக செய்ய ஆசை இருந்தால், ஆர்வம் இருந்தால், அவர்களுடைய பெயரையும் நீங்கள் இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நற்செய்தி பணிக்காக உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் செய்ய விரும்பினால் இந்த இமெயில் ஐடியின் வழியாக நீங்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பில் இருந்து உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய ஜெப உதவியையும் மற்ற உதவிகளையும் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விண்ணப்பங்கள். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாயத்தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கருத்துக்களையும் இப்பொழுது மௌனமாக எடுத்து கூறுவோம். நன்றி கூறுவோமாக. நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆத்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அடைந்துள்ள இடைவிடா சகாயத்தாயிடம் பெற்றுள்ள அனைத்து நன்மைத்தனங்களையும் எண்ணி இறைவனுக்கு மௌனமாக இடைவிடா சகாயத்தாய் வழியாக நன்றி செலுத்துவோம். தாயே மாமரி
சகாயம் தேடினோ தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழும் உம்மற்புத படம் முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இடைவிடா சகாய தாயின் அன்பு பிள்ளைகளை, ஒரு குடும்பத்திலே ஒரு தம்பதியினருக்கு நிறைய வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது. அந்த பெண்மணி ஒரு முறை கருத்தரித்து பிரசவிக்கும் பொழுது அந்த குழந்தை குறைமாத பிரசவத்திலே பிறக்கின்றது. குறைமாத பிரசவத்திலே பிறந்த குழந்தையானது பிறந்த ஒரு சில மணி நேரங்களிலே இறந்து விடுகின்றது. இது அந்த தம்பதியினருக்கு மிகுந்த வருத்தத்தையும் மிகுந்த துன்பத்தையும் கொடுத்தது. இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றார்கள், விசுவாசத்தோடு இருக்கின்றார்கள். மீண்டுமாக இந்த பெண்மணி கருத்தரிக்கின்றாள். பிரசவத்தின் பொழுது
குறைப்பிரசவமாக மீண்டும் இன்னொரு குழந்தை பிறந்து இறந்து விடுகின்றது. இவ்வாறு 3வது முறையும் நடக்கின்றது. குறைமாத பிரசவத்திலே பிறந்த குழந்தை ஒரு சில நாட்களிலே இறந்து விடுகின்றது. இந்த 3 சம்பவத்தின் பொழுதும் 6.5 மாதங்களிலிருந்து 7 மாதம் வரைக்கும் தான் அது வயிற்றிலே வளர முடிந்தது, இருக்க முடிந்தது. 7வது மாதத்திலே பிறந்து 3 குழந்தையும் இறந்து விடவே அவர்கள் வாழ்க்கையில் நொந்து போனாங்க. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பயங்கரமான கஷ்டம், துன்பம், ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. இருந்தாலும் அவர்கள் மனம் தளராமல், விசுவாச குறைவு ஏற்படாமல் அவர்கள் ஒரே மனதோடு தொடர்ந்து ஜெபிக்கின்றார்கள், மனம் நொந்தவர்களாக. 4வது முறையாகவும் இந்த தாயானவள், இந்த பெண்மணியானவள் கருத்தரிக்கின்றாள். 4வது முறையும் 7 மாதத்திலே குறைப்பிரசவமாக ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது. இந்த குறைப்பிரசவத்திலே பிறந்த ஆண் குழந்தையை பார்த்த மருத்துவர்கள், செவிலியர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த குழந்தையும் உயிர் பிழைக்காது. ஆனா அந்த குழந்தை ஒரு சில நாட்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றது. இன்குபேட்டர் அதில் வச்சு அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் இந்த கணவனும் மனைவியும் மிகவும் நொந்தவர்களாக என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த மனைவி, அந்த பெண்மணியானவள், அந்த குழந்தையை பெற்றெடுத்தவள் ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். அதாவது, கடவுளே, இந்த குழந்தையை மட்டும் காப்பாத்திருங்க. இது 4வது பிரசவம், 4வது குறைவான மாதத்துல குறைப்பிரசவமா பிறந்த குழந்தை இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர் இவ்வாறு சொல்கின்றார், இந்த குழந்தையை மட்டும் நீங்க பழைக்க வச்சிருங்க. நான் இந்த குழந்தைய உங்களுக்கே காணிக்கையா, உங்களுக்கே நான் அர்ப்பணிச்சிடுறேன் அப்படிங்கிற வேண்டுதலை அவங்க முன் வைக்கிறாங்க. அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும். இந்த வேண்டுதலை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றோம். உங்க மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எப்படியாவது இந்த குழந்தையை பிழைக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசத்தோடு மனம் நொந்தவர்களாக ஜெபிக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களை, 2 வார போராட்டத்திற்கு பிறகு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அந்த குழந்தையை எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று. மருத்துவர், செவிலியர்கள் எல்லாம் சேர்ந்து 2 வாரம் கழித்து அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் காண்பிக்கின்றது. ஆம் அன்புமிக்கவர்களே, 2 வார போராட்டத்திற்கு பிறகு அந்த குழந்தை மெதுவாக வளர ஆரம்பிக்கின்றது. நேர்மறையான ஒரு அறிகுறிகளை அது கொடுக்கின்றது. அது பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. 18 வருடங்கள் ஆகிய பிறகு அந்த ஆண் குழந்தை நல்ல முறையிலே 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு அவர்கள் அன்று செய்த வேண்டுதலின்படி அந்த குழந்தையை ஒரு சபைக்கு அனுப்புகின்றார்கள். நல்ல ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று. ஒரு பெரிய இழப்பு தான், பெரிய வருத்தம்தான், கஷ்டம்தான். இருந்தாலும் இது கடவுள் கொடுத்த உயிர், இது கடவுளுக்கே காணிக்கையாக்கப்பட வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு அவர்கள் அந்த குழந்தையை ஒரு குருவானவராக மாற ஒரு துறவற சபைக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதிசயமிக்க வகையிலே, மருத்துவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் வகையிலே, குறை மாதத்திலே, ஒரு 7 மாதத்திலே பிறந்த குழந்தையானது உயிர் பிழைக்கின்றது கடவுளுடைய அருளால். அந்த குழந்தையை அந்த பெற்றோர்களும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் காணிக்கையாக. கடவுள் கொடுத்த உயிர் கடவுளுக்கே அர்ப்பணம் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது ஒரு மன மகிழ்வு ஏற்படுகின்றது, மன மகிழ்ச்சி, மன திருப்தி ஏற்படுகின்றது. ஆனால் ஒரே மகனை கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது, இறை பணி செய்வதற்காக அவர்கள் கடவுளுக்கென்று காணிக்கையாக கொடுக்கும் பொழுது, அந்த பெற்றோர்களுடைய வாழ்விலே
அளப்பெரிய விசுவாசமானது அளப்பெரிய அளவில் இருப்பதோடு அவர்கள் வாழ்விலும் பேறு பலன்களை அனுபவிக்கின்றார்கள். மட்டற்ற மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. ஏதோ ஒரு வகையான இழப்பை, ஏதோ ஒரு வகையான கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுதும் அவர்கள் ஒரு விதமான மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு கடவுள் பணிக்கென்று கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்னுடைய மகளை அர்ப்பணம் செய்கின்றார்கள். ஆனால் இது எளிதான காரியம் அல்ல. இது கஷ்டமான காரியம். எல்லாராலும் செய்ய முடியாது. ஒரு சிலரால் மட்டுமே இதை செய்ய முடியும். அதாவது கடவுளுடைய திருவுளத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் மீது யார் அதிக பற்று வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒரு சிலர் துறவற வாழ்க்கைக்கென்று செல்ல வேண்டும் என்று விரும்பும் பொழுது தன்னுடைய தன்னுடைய மகளை ஒரு சில பெற்றோர்கள் தயங்கி அனுப்புவார்கள். அல்லது ஒரு சில பெற்றோர்களே அந்த மகளை எதிர்ப்பார்கள், அவர்களோடு பேச மாட்டார்கள். ஒரு சிலர் மனமு வந்து சந்தோஷமாக அனுப்பி வைப்பார்கள். ஆனால் ஒரு சில வருத்தத்தோடு கஷ்டத்தோடு நம்முடைய மகள் நம்மோடு இருக்க மாட்டார்களே என்கின்ற வருத்தத்தோடு அனுப்பி வைப்பார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பெற்றோர்களின் வரிசையிலே இன்று நாம் ஆண்டவர் இயேசுவை அந்த எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கையாக யோசேப்பும் அன்னை மரியாளும் ஒரு பெற்றோர்களாக இருந்து அர்ப்பணிக்கின்றார்கள். கடவுளுக்கு காணிக்கையாக ஆண்டவர் இயேசுவை அவர்கள் செலுத்துகின்றார்கள். இந்த நிகழ்வை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த காணிக்கை செலுத்தும் விழாவானது இன்றோ நேற்றோ ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக இந்த நிகழ்வு ஆனது உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே இருந்து வருகின்றது. தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், காயினும் ஆபேலும் நிலத்தின் விளைவாக கிடைத்த கனியை, தான் வளர்த்தெடுத்த நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டியை ஆபேலும் நிலத்திலே விளைந்த கனிகளை காயினும் ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் காணிக்கையாக கடவுளுக்கு செலுத்தப்படுகின்றார். இந்த பழக்கமானது இன்றும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விலங்குகளை பலி கொடுத்து, ஆடு மாடு கோழி புறாக்கள் என்கின்ற அந்த விலங்கு பறவைகளை பலி கொடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அவர்கள் விழா கொண்டாடுகின்றோம். குறிப்பாக கிராமங்களிலே இந்த மாதிரியான விழாக்கள் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கடவுள் கேட்கிறாரோ இல்லையோ, இல்லை புனிதர்கள் கேட்கின்றார்களோ இல்லையோ, அன்னை மரியாள் கேட்கின்றாரோ இல்லையோ, ஆனால் நாமளே மக்களே இதை ஒரு நன்றி பலியாக எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு செலுத்தும் நன்றியாக நாம் விலங்குகளை பறவைகளை காணிக்கையாக கொடுத்து பலியிட்டு நாம் விழா எடுத்து வருகின்றோம். அது கடவுளிடமிருந்து நமக்கு கிடைத்த ஒரு சில ஆசீர்வாதத்துக்கு நன்றி கடனாக அல்லது ஒரு சில வேண்டுதலை வைத்து நாம் இன்னமும் தொடர்ந்து செய்து வருகின்றோம். அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுக்காக காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது உண்மையிலேயே பலியை அல்ல, இரக்கத்தை தான் விரும்புகின்றார். அதிலும் மேலாக அர்ப்பண வாழ்வை ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்புகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் கிடைக்கப்பெற்ற தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை ஆபிரகாம் பலி கொடுக்க துணிந்து அந்த மலைக்கு ஈசாக்கை அழைத்து செல்கின்றார். பலியிட காணிக்கையாக செலுத்த அவர் முன் வருகின்றார். அவருடைய கீழ்ப்படிதலையும் அவருடைய விசுவாசத்தையும் கண்டு கடவுள் ஈசாக்கை ஆபிரகாமுக்கே திருப்பி கொடுப்பதோடு ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கும் அந்த பேற்றினை ஆபிரகாமுக்கு பெற்று தருகின்றார். அதே போல தன்னுடைய ஒரே மகனை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிப்பதன் வழியாக அன்னை மரியாளும் விசுவாசத்தின் தாய் என்கின்ற பேற்றை பெறுகின்றார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நான் வாசிக்க கேட்டது போல லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுவை கோவிலிலே அர்ப்பணிக்க காணிக்கையாக யூத சட்டப்படி
தங்களுடைய தலைமகன் இயேசுவை எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க யோசேப்பும் அன்னை மரியாளும் வருகின்றார்கள். இதனுடைய பின்னணியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழைய சட்ட முறைப்படி, மோசையின் சட்டப்படி முதற் பெயராக அல்லது தலைமகனாக பிறக்கின்ற குழந்தையை குறித்து 2 சட்டங்கள் இருந்தன. முதலாவது, அந்த தலைமகனை பெற்றெடுத்த தாயானவள் தீட்டுப்பட்டிருப்பதால் 40 நாட்கள் தன்னுடைய வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும். 40 நாட்கள் முடிந்த பிறகு ஆலயத்திற்கு வந்து தம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே முதலாவது சட்டத்தை நிறைவேற்ற அன்னை மரியாள் தான் தலைமகனாக பெற்றெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு வருகின்றார், தன்னை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த சட்டத்தை நிறைவேற்ற. இரண்டாவதாக, முதற்பேறு மகனின் பெற்றோர்கள் தலைமகனாக பிறந்தவரை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது மோசேயின் 2வது சட்டம். எனவேதான் நிறைய தாய்மார்கள், இந்த எருசலேமை சேர்ந்த நிறைய தாய்மார்கள் தலைமகனாக பெற்றெடுக்கக்கூடிய அந்த மகன்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க அந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி வருவது உண்டு. இந்த 2 சட்டங்களையும் அன்னை மரியாள் தன்னுடைய தாழ்ச்சியாலும் கீழ்ப்படிதலாலும் நிறைவேற்றுகின்றார். மரியாள் எப்பொழுதும் கன்னியாக இருப்பதனாலும் எப்பொழுதும் தூய்மையானவராக இருப்பதனால் தூய்மை சட்டங்களுக்கு உட்பட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட தன்னுடைய தாழ்ச்சியாலும் தன்னுடைய கீழ்ப்படிதலாலும் மற்ற எல்லா தாய்மார்களையும் போல அவரையும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியது. அதே சமயம் தன்னுடைய மகனை முடிவில்லா தந்தைக்கு, கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் 2வது சட்டத்துக்கும் அன்னை மரியாள் கீழ்ப்படுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த மற்ற தாய்மார்கள் தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்கும் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. என்னவென்றால், மற்ற தாய்மார்கள் எல்லாம் தன்னுடைய மகனை ஆண்டவருக்கு ஒரு சடங்காக, இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே அர்ப்பணித்தார்கள். இதன் வழியாக தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு மீட்பு உண்டு என்கின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய ஒரே மகனை அர்ப்பணிக்கும் பொழுது இறப்பிற்காக தன்னுடைய ஒரே மகனை பலியாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். அவருக்கு தெரியும் இந்த கல்வாரி மலையிலே அந்த பலியானது நிறைவேற்றப்படும் என்று. ஆக அன்னை மரியாளுடைய அர்ப்பணிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாருக்காகவும் பலியாக அர்ப்பணிக்கப்படுவார் என்கின்ற அந்த அறிதலோடு புரிதலோடு அவருடைய அர்ப்பணம் இருந்தது. இவ்வாறு தன்னுடைய மகனின் வாழ்வை அர்ப்பணிப்பதன் வழியாக, கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதன் வழியாக அன்னை மரியாளும் தன்னுடைய முழு வாழ்வையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், பலியாக அர்ப்பணித்து விட்டார். ஆக ஆண்டவர் இயேசு மட்டுமே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படவில்லை, மாறாக அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையை பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அன்னை மரியாள் செலுத்திய மாபெரும் பலி என்னவென்றால், தன்னுடைய ஒரே மகனின் வாழ்வை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததுதான். நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு மகன், தன்னுடைய வயிறிலே 9 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகனை கடவுளுக்கு முற்றிலுமாக அந்த சிலுவை மரத்திலே பலியாக போகின்றார் என்ற அறிதல் இருந்தும் அன்னை மரியாள் தன்னுடைய ஒரே மகனை ஒப்புக் கொடுக்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கின்றார். ஆக இயேசுவின் தாயான தருணத்திலிருந்தே மரியாள் தன்னுடைய வாழ்வை முழுவதையுமே இறைவனுடைய திருவுளம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணித்து விட்டார். அர்ப்பண வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர, அன்னை மரியாளை தவிர வேறு யாரையும் எடுத்துக்காட்டாக கூற முடியாது. ஏனென்றால் அர்ப்பண வாழ்வில் இருக்கும் நம் அனைவருக்குமே இவர்கள் முன்மாதிரி.
நாம் அனைவருமே கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய குழந்தைகள். கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார். நீங்கள் என்னுடைய மக்கள் என்று அன்று இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று நம்மை தேர்ந்து கொண்டார். அவ்வாறு நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக்கி கொண்ட கடவுளுக்கு நம்மை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். கணவன் மனைவியாக, துறவரத்தாராக, துறவியாக நாம் ஒவ்வொருவருமே அர்ப்பண வாழ்வுக்கு அழைக்கப்படுகின்றோம். அது இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். நம்மிடம் அந்த அர்ப்பண உணர்வு உண்டா? நாம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கடவுளுடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நான் என்னையுமே முழுவதையாக ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய திருவுளப்படி நான் வாழ்க்கை வாழுவேன் என்கின்ற உறுதியோடு, மனநிலையோடு நாம் வாழ்கின்றோமா? குறிப்பாக துறவரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய, என்னை போல இருக்கக்கூடிய துறவர குருக்கள், துறவிகள் அனைவருமே இந்த அர்ப்பணத்தை முக்கியமான ஒன்றாக எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு தம்மையை முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய திருவுளம் நம்முடைய வாழ்விலே நடைபெற வேண்டும் என்பதற்காக, நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக இருப்பவர் நம்முடைய அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளுடைய பாத சுவடுகளிலே நடந்து எவ்வாறு தன்னையும் தன் மகன் இயேசு கிறிஸ்துவையும் முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ, காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமும் ஒரு முழு அர்ப்பண வாழ்வு வாழ அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்று தருவாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்து நாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரன் இடமிருந்து பெற்றுத்தாரும். எக்கால கிறிஸ்தவர்களோடும் நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழுவோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேசருடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியம்மாளை அவருடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு
என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மூச்சராக்கினி தன்னை வாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். மாண்புயரு வருணனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அருள் திருதேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி. அருள் நிறை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் நிறை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் நிறை தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உம்மை அன்றி யாரம்மா. இம்மையில் எம்மை தேற்ற உன்னை அன்றி யாரம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும்